ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஃபைல் மேனேஜரெல்லாம் ஒருத்தவங்க லாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அது நான் லாக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. குரோம்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு ஃபைல் ///sd card இப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் அவங்க ஃபைல் இருக்கிறதெல்லாம் இங்கே அப்படியே வந்துடும். இப்போ நான் டவுன்லோட்ஸ் இருக்கு பாருங்கள், மியூசிக் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஏதோ ஒரு இமேஜ் காட்டுறேன், இதை பாருங்கள். இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை மியூசிக்காக இருந்தாலும் சரி, எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்குன்னு சொல்லித்தரேன். இப்போ இப்படி இருக்க வருங்க, இது இப்படி ஜூம் பண்ண முடியாது, அது ஜூம் பண்ணலாம். செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போய்க்குங்க. ஆக்சசிபிலிட்டி போய்க்குங்க. இல்லை மேக்னிஃபிகேஷன் அதுக்குள்ளே போய்ட்டு அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்படி 3 டைம் டச் பண்ணும்போது அது அப்படியே ஜூம் ஆயிரும். திரும்ப 3 டைம் டச் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆயிரும். இது நீங்கள் இப்போ இது பார்க்கணுன்னா 3 டைம் டச் பண்ணிங்கன்னா ஜூம் ஆயிரும். திரும்ப 3 டைம் டச் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல நீங்கள் குரோம்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு கோகுள் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணிங்க. கோகுள் ஃபோன் டைப் பண்ணிக்கங்க, சர்ச் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க கோகுள் ஃபோன். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி வரும். இப்போ கால் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் நம்பரை டைப் அடிச்சுக்கணும். நம்பர் அடிச்சுட்டு யார் கால் பண்ணணும் நம்பர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போது ஒரு நம்பர் அடிக்கிறேன். நம்பர் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்படி தான் வரும். இப்படி தான் வரும். அப்புறம் கண்ட்ரி, எந்த கண்ட்ரின்னு எந்த கண்ட்ரின்னு கிளிக் பண்ணிக்க. அப்புறம் நம்பர் அடிச்சுங்க. அப்புறம் ஐ எம் நாட் எ ரோபோட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு இது பேலன்ஸ் திருப்பினாலும் டேட்டா இருக்கணும், இல்லை வைஃபை கனெக்ஷன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். இன்னொரு ட்ரிக் வந்து உங்கள் யூடியூப் போய்க்குங்க. யூடியூப் போயிட்டு இப்போ ஏதோ ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் போட்டு ஸ்மால் லெட்டர் T போட்டு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு கடைசியில் பார்க்கணுன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் டைப் அடிச்சிட்டிங்கன்னா டைப் அடிச்சு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண கடைசியில் அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது 28 செகண்டில் தான் இருக்குது. அந்த வீடியோ வேண்டாம், வேறு ஏதோ வீடியோ பாருங்கள். இது ஷேர் பண்ணலாம். இது ஷேர் பண்ணி இதில் எழுதுங்க. அந்த மாதிரி கொஸ்டின் மார்க் ஸ்மால் லெட்டர் T எங்கே ஈக்குவல் டுவே காணுங்க. ஈக்குவல் டு 4 தடவை பாருங்கள் 60 இப்படி எழுதலாம். இல்லை 120 இப்படி வந்து நான் ஒரு நிமிஷத்துக்கு கடைசியில் தான் சென்ட் பண்ணிட்டேன். அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு கடைசியில் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து வராது. 2 நிமிஷத்துக்கு கடைசியில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான நோக்கத்தின் அடிப்படை 2 நிமிஷத்துக்கு கடைசியில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வால்பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ அந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஒரு சேட்டுக்கு மட்டும் அந்த வால்பேப்பர் இருக்கும். வேறு சேட்டுக்கு வேறு வால்பேப்பர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேட்டுக்கு இந்த வால்பேப்பர் வைக்கிறேன். இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஒரு வெளியே வந்துட்டு உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா செட்டிங்ஸில் சேட் இருக்குது பாருங்கள். சேட்டில் போய் இது ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சென்ட் பட்டன் இப்படி கீழே வந்துடும். காட்டுறதுங்க இப்படி கீழே வந்துடும். கீழே இருக்கும் மேலே இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.